வணக்கம். போன வீடியோவில் ப்ளவுஸோட பேக் சைடு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பேக் சைடு கட் பண்ணது போக மீதமுள்ள துணியை இப்படி நாளாக மடித்து போட்டுக்கணும். கரை பாகம் நம்ம சைடு இருக்கணும், மடிப்பு பாகம் எதிர்பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுக்கணும். இப்போ ரா எஜஸ்க்கு ஒரு 1/4 இன்ச்சில் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். அடுத்தது மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ அளவு துணியில் ஸ்லீவ் பக்கத்தை எடுத்து மடித்து தைக்கிறதுக்கு நம்ம போட்ட அந்த 1 இன்ச் கோட்டுக்கு மேலே அந்த ஸ்லீவ் பக்கத்தை வச்சு நாம் அந்த ரெடி அளவையே, அந்த அளவு துணியில் இருக்கிற ரெடி அளவையை அப்படியே மார்க் பண்ண வேண்டியதுதான். இப்போ இந்த அளவு துணியில் கை வளைவு பகுதியில் இந்த ஜாயிண்டிங்கில் கட்டை விரலால் அழுத்தம் கொடுத்து நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். சைடில் தையலுக்காக 2 இன்ச் விட்டுக்கிறேன். வளைவு பகுதியில் 1/2 இன்ச் தையலுக்காக மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போது நாளாக மடித்து போட்டிருக்க துணியை நம்ம 2ஆக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நடுவு சென்டரில் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இப்படி எதிர்பக்கமாக மடித்து ஸ்கேலால் இப்படி அழுத்தி நல்லா இப்படி கையால் நல்லா தட்டி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த அளவுகள் எல்லாம் எதிர்பக்கமும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ஸ்கேலால் நல்லா அழுத்தி போட்டுக்கலாம் எல்லா அளவுகளையும். அவ்வளோதான், ஸ்லீவ் மார்க் பண்ணியாச்சு. இப்போ ரா எஜஸ்க்காக 1/4 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அதை கட் பண்ணி நாம் அந்த ரா எஜஸ்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸ்லீவ் நம்ம கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருக்கிறோமா அப்படின்றத அளவு துணியை நம்ம டேப்பால் அளந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவோட கீழ் வளைவு 5.25 இன்ச், ஸ்லீவோட லென்த்து வந்து 5.25 வருது. ஸ்லீவோட கீழ் அளவு 3 இன்ச், ஆர்ம் ஹோல் வளைவு 7.5 இன்ச். அவ்வளோதான், இப்போ எல்லாம் சரியா இருக்கு. இப்போ நாம கட் பண்ணிடலாம். ப்ளவுஸோட முன்பக்கம் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்லீவோட ஒரு சைடு நாம இப்படி ஒரு 1/2 இன்ச் வளைவா இந்த மாதிரி உள்பக்கமாக மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிற அந்த பகுதியில் இப்படி குடஞ்சி நம்ம அந்த 1/2 இன்ச் இருக்கிற பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதால நம்மளுக்கு சுருக்கம் வராது முன்பக்கம். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிற பகுதியெல்லாம் சின்னதாக அங்கங்கே சிசர் கட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது ஃப்ரண்ட் சைடு வச்சு தைக்கணுன்றதுக்காக அங்கே ஒரு சின்ன கட் கொடுத்துக்கலாம். மடித்து தைக்கக்கூடிய பகுதியிலையும் சின்னதாக சிசர் கட் கொடுத்துக்கலாம் 2 சைட்லேயும். அவ்வளோதான், இதோட ஸ்லீவ் கட்டிங் வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பக்கமும் பட்டியும் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.